ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் தேங்காய் சோறு பஞ்சாபி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1.5 முறி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் ஒரு பாதி முறி எடுத்து நல்லா பால் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இது தேங்காய் சோத்துக்கு தேவையான தேங்காய் சோத்து பொடி. இது திரித்து வச்சுருப்பாங்க, கடைகள்லேயும் கிடைக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி இந்த கப்பு 250 மில்லி, 2 கப்பு எடுத்துருக்கேன், 500 மில்லி. அதுக்கு 2 கப்பு எடுத்ததுக்கு 4 கப் பால் ஊற்றணும். இந்த தேங்காய் சோறு குழந்தை பெற்றவங்க, வீக்காக உள்ளவங்க இவங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா அந்த மருந்து பொடி போட்டு சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லது. இதுக்கு 4 கப் பால், 2 கப் அரிசி எடுத்துருக்கோம், 4 கப் பால். 4 கப் பால் எடுத்துகிட்டு அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெள்ளைப்பூடு ஒரு 10-15 பல் உரித்து போட்டுவிடுங்க. மிளகாய், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டு, உப்பு போட்டு, ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு, அப்புறம் தேங்காய் சத்து பொடி வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். பாலில் அந்த மிளகாய், வெங்காயம், அந்த கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் பிசைஞ்சு விட்டோன்னா அதில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உப்பு பார்த்து மூடி போட்டுற வேண்டியதான். அப்புறம் அது கொஞ்சம் கொதி நிலையில், ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிட்டோன்னா பால் தெரிஞ்சிட்டுனா நமக்கு டேஸ்ட் வராது. கொஞ்சம் அந்த நுர பொங்கின மாதிரி கூட நிற்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் அரிசியை போட்டுற வேண்டியதான். அரிசியை போட்டு உப்பு பார்த்து கிண்டி விட்டு மூடி போட்டுருணும். அதுக்கப்புறமா அந்த சோறும் தண்ணியுமா கொஞ்சம் நல்லா இந்த கொதன்னு இருக்கும்போது தம் போட வேண்டியதான். சட்டியை வச்சு தம் போட்டு மேலே வெயிட்டு தூக்கி வச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு திரும்பியும் 10 நிமிஷம் தம் போட்டு, பஞ்சாபி சிக்கனுக்கு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பல்லாரி, ஒரு 2 பல்லாரி, ஒரு 3 தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பெருவரல் அளவுக்கு ஒரு இஞ்சி எடுத்து வெட்டி வச்சுட்டு, ஒரு 10 பல் பூண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை எல்லாம் போட்டு வதக்கிட்டு, உப்பு போட்டுக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எல்லாம் போட்டு வதக்குங்க. இப்போ தக்காளி 2 பல்லாரி எடுத்தோமா, ஒரு சின்ன தக்காளினா ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளினா 2 தக்காளி. தக்காளி அந்த வெங்காயத்தை விட கொஞ்சம் கூட இருந்த மாதிரி தான் இருக்கணும். எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்து நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சுருங்க. அது ஒரு சைடில் உட்காந்து நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம சோறு தம் போட்டோம்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓரளவுக்கு தண்ணி நல்லா வற்றி நல்லா வந்திருக்கு. இப்போ சோறு ரெடி ஆயிடுச்சு. அதை இறக்கி வச்சுட்டு நம்ம பஞ்சாபி சிக்கன் செய்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், எது வேணால் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்புறம் கறியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது எண்ணெயில் தூக்கி போடணும். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட், அதுக்கப்புறம் வத்தத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் வத்தத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுருங்க. அது கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் மசாலா நல்லா சேர்ந்து இதாக காட்டி மூடி போட்டுட்டு, நம்ம அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் ஆற வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அப்புறம் இந்த சிக்கனில் வத்தத்தூள் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கனில் அந்த மசாலாவை தட்டி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு பார்த்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த மீடியமான தீயில் அப்படியே வேக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மூடியை போட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க, வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து எடுத்து கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா போட்டு இறக்குங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை, அதனால் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன்.
இப்போ பஞ்சாபி சிக்கன் ரெடி. டேஸ்டியான எம்மியான பஞ்சாபி சிக்கன் தயார். இந்த தேங்காய் சோத்துக்கும் இந்த பஞ்சாபி சிக்கனுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் வந்து சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளை சாப்பாட்டுக்கு சோறுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சோறு பஞ்சாபி சிக்கன் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.